ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான ஒரு ரைஸ் வெரைட்டி பார்க்க போகிறோம். ஒரு பூண்டு தொக்கு சாதம் எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஒரு கை வேர்க்கடலை, அது கூட காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. நசுக்கின இந்த பூண்டை இந்த நல்லெண்ணெயில் சும்மா செக்கச்சவையான வருங்க. எண்ணெயிலிருந்து வெளியே எடுக்க வச்சு இந்த மிக்ஸி ஜாரில் போடுங்க. போடுறா அரைக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கடுகு, ஒரு பெரிய வெங்காயம்னா ஒன்று வதங்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் தூள், இந்த சாதத்துக்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோங்களா அந்த பேஸ்ட்டு ஆட் பண்ணிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இங்கே வச்சுருக்கிற பழைய சாதம், பூண்டு தொக்கு சாதம் உங்களுக்கு அது